ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன கேம் ப்ளே பண்ண பார்த்தீங்கன்னா மெட்டல் ஹாரர் எஸ்கேப். இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 4 வரைக்கும் எஸ்கேப் இருக்கும். நம்ம ஆல்ரெடி சாப்டர் 3 எஸ்கேப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து கடைசி சாப்டர் 4 இது ஒன்று மட்டும்தான். இந்த மாதிரி முடிச்சாலும் அந்த கேமே ஃபினிஷ். கைஸ் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் நம்ம சாப்டர் 4 எஸ்கேப் பண்ண முடியும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா மோசமான ஒரு கடத்தல்காரர் இருப்பான். அவன் வந்து நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை கடத்தி வச்சிருப்பான். அந்த கேர்ள் ஃப்ரெண்டை நம்ம காப்பாற்றணும். பார்த்தீங்கன்னா இதில் ரைட் சைடு இங்கே டோர் இருக்கும். இது வந்து லாக் பிக் வச்சு இந்த மூட்டு கீழே ஓப்பன் பண்ணி இந்த டோர்ஸ் மாதிரி சாத்திடலாம். அப்படி கீழே போனால் ஓய் தனியை முடிச்சோலே எங்கிட்ட இருந்து நீ தப்பிச்சிருக்கலாமா? இப்போ வந்து வருஷமாக இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். ஆல்ரைட் கேர் வேர் இஸ் சி நவ்? இது அப்ஸ்டைர்ஸ். இன்னமும் இங்கிலீஷ் சொல்கிறாலே எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. ஏய் சரி விடுங்க. இப்போ வந்து இவளை காப்பாற்றுறதுக்கு தான் பண்ணணுமே. ஏதோ கீ இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே ஏதோ கீ இருக்கா? ஏன்னா ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸு ஆனால் ஒன்றுமே இல்லை. இது லாக் பண்ணியிருக்கு. இதில் ஒன்றுமே இல்லை. இது நல்லாது. ஆஹா பீஸ் கட்டேன். ஐயோ பிடிக்கிச்சே. அதை சனியை முடிச்சாலே சொல்ல மாட்டேன். பீஸ் கட்டேனது இப்போ வேற அவன் வந்துட்டு இருக்கான். 10 செகண்ட்ஸில் வந்துடுவான். இவன் வேற எடுத்த பொருளெல்லாம் அப்படியே எடுத்ததுல வைக்கணும், இல்லைன்னா நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒளி சொல்கிறா, ஒளிஞ்சுக்குவோம். ஓகே அவள் போய் இப்போ உட்கார ஆரம்பிச்சிட்டான். உட்காந்து என்ன சொல்கிறா பார்ப்போம். வாட் வாஸ் தட் நாய்ஸ்? ஆஹா டே வந்தாங்க கொலைக்காரன். இவன் வந்து என்ன சவுண்டுன்னு கேட்டோன்னே அவன் வந்து உள்ள பைப் ஏதோ கட்டாயிச்சு வருது அப்படின்னு சொன்னோடனே இவன் பைப்பை பார்க்க போகிறான். அந்த கேப்பில் போய் நம்ம அந்த பெஞ்சு கட்டிட்டு போய் ஒளிய போகிறோம். ஓடுறோம் தம்பி. அப்பா அந்த நாய் நம்மளை பார்க்கல. மெட்டல் கொஞ்சம் இப்போ கண்டுவிட்றான். கொஞ்சம் மணி வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பான். கைஸ் இவன் வந்து அவன் மோசமான கொலைக்காரன். எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும், இல்லைன்னா நம்ம போட்டு தள்ளிடுவான். இந்த மாதிரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவன் முதல்ல வெளியே போகட்டும். வெளியே போனோடனே நம்ம வந்து முதல்ல இங்கே ஒரு கீ இருக்குங்க. அந்த கீ கண்டுபிடிக்கணும். அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இங்கே டேப் ஒட்டு வச்சிருப்பானுங்க. மேக்ஸிமம் இங்கே இல்லைன்னா அந்த பிரிட்ஜ் பக்கத்தில் தான் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் இங்கே தாங்க சார். ஓகே இந்த அதில் கீ இருக்குதுங்களா? இப்போ வந்து இது வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணணும். லெஃப்ட் சைடு டோர் இருக்கும், அதுக்கு கீ வேணும். பட் ஆனால் இந்த டோர் கீ தேவையில்லை. லைட்டாக போய் லாக் ஓப்பன் பண்ணால் கூட போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ப்ளக்கர்னு ஒன்று பார்த்தீங்களா, ப்ளக்கர். இதை வந்து இந்த டாய்லெட் ஓப்பன் பண்ணி இதில் தண்ணியெல்லாம் குத்தி விட்டோம்னா போயிடும். அது ஒரு வால்வ் இருக்கும். அந்த வால்வ் எடுத்துகிட்டு நம்ம வெளியே வந்துட்டு மறுபடியும் இருந்தபடியே லைட் ஆஃப் பண்ணிட்டு கதை லாக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு கைஸ் அந்த ரூமில் இங்கே ஒரு டோர் இருக்கும். அந்த டோர் லைட் ஆன் பண்ணி உள்ளே போய் இங்கே ஒரு பைப் இருக்கும். அந்த பைப்பில் அந்த வால்வ் செட் பண்ணி மறுபடியும் நீக்கி விட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளாஸ் ஆகிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் அந்த பெஞ்சுக்குள்ளே கீழே ஒளியணும், ஒழிஞ்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொலைக்காரன் வருவான். அவன் வந்துக்கிட்டு பைப் பர்ன் ஆகிடுச்சு சொல்லிட்டு கட்டாக சொல்லிட்டு அதை ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த பாக்ஸ் கூட தான் நம்ம ஒரு சாவி இருக்குது. அந்த சாவியத்தை எடுக்கணும். அது எந்த ரூம் சாவினா நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு ரூம் இருக்கும். அந்த சாவி அந்த ரூமோட சாவி தான். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் போயிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரமே கீயை தந்துடலாம். அதான் கீ கற்றுலாம் ரெட் கலர் இதுதான். நம்ம மறுபடியும் பெஞ்சில் ஒழிஞ்சிக்கலாம். டேய் மோசமான கொலைக்காரனாயே சீக்கிரம் போயாண்டா. ஓகே அவன் போயிட்டான்னு நினைக்கிறேன். இன்னும் இப்போ தான் வரான். ஓகே நீ பார்த்தீங்கன்னா அவன் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான். கீ எடுத்தது கூட தெரில. இவனுக்கு கண்ணு தெரியாது போல தெரியுது கைஸ். போயிட்டான். நீ வெளியே அங்கே ஒரு டோர் இருக்கும், அதை சாதாரணமாக போய்க்கலாம். ஏன்னா நம்ப முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் போயிட்டான் கைஸ். இப்போ நம்ம வெளியே போய் இந்த கீ இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து அந்த கொலைக்காரனோட ரூமோட கீ, கடத்தல்காரன். ஓகே இந்த கீ தான். இந்த டோருக்கு வந்து இந்த கீயை வச்சு யூஸ் பண்ணிட்டு இப்போ லைட் ஆன் பண்ணிவிட்டு இங்கே தான் கைஸ் நிறையா இது இருக்கும். இதான் இங்கே லாக்கர் இருக்குது. இதுக்கு வந்து பாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதான் இவர் நிற்கிறா பார்த்தீங்களா, இவரோட அந்த கம்பியில் இருக்கிற அந்த பெயிண்ட்டும் அந்த செவுத்துல இருக்கிற பெயிண்ட்டு சேர்த்தா ஒரு நம்பர் தெரியும். கரெக்டாக வரமாட்டேங்குது. என்ன நம்பர்னு தெரியலையே. கரெக்டாக நின்று 4 கைஸ். ஓகே இது வந்து 4. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கடத்தல்காரனோட ரூம்லேயே இந்த சைடு ஒரு பாதி பெயிண்ட் இருக்குதா பார்த்தீங்களா, 5. ஓகே அப்படி இப்படி வந்தீங்கன்னா அங்கே ஒரு டோர் இருக்கும். அந்த டோர் நீக்கினோம்னா இங்கே ஒரு நம்பர் தெரியும், 9. பார்த்தீங்களா எத்தனை? 459. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த லாக்கரோட பாஸ்வேர்டு. பார்த்தீங்கன்னா 459. இதுக்குள்ளே அப்படி என்னடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் இருக்குங்க. இது வந்து அந்த எலிவேட்டரோட லிவர். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டீ கப் இருக்கும், அதை எடுத்துக்குவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இங்கே ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணி இந்த டோர் ரூம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் கண்ணாடி ஒரு பீஸ் இருக்கும். இந்த கண்ணாடி வந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஸ்க் பேப்பர் கேஸ் எடுத்துக்கலாம். அந்த பெஸ்ட்டை அப்படி தூக்கி விட்டிங்கன்னா தலைவாணியில் ஒரு ஓப்பன் இருக்கும். அதை அந்த கத்தி அந்த கண்ணாடி மெசேஜ் கிழிச்சிங்கன்னா அதில் கீ கிடைக்கும். அந்த கீயை எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த டோரை க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா க்ளோஸ் பண்ண வேண்டாம், இதெல்லாம் மறுபடியும் வேறு இருக்குது, மறுபடியும் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீ வந்து இந்த டோரான கீ தான். இப்போ அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிறதுல இந்த வெண்டாட் இருக்குது, அதை நீக்கிட்டு தண்ணி பிடிச்சிக்கணும். மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே நேராக போய் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கைஸ் இது வந்து அங்கே கிச்சன் அடுக்கு பார்த்தீங்களா, அடுப்பு வச்சுட்டு பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம வைக்கணும். இது வந்து ஹீட்டை நம்ம வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா
பிரிட்ஜுக்குள்ளே வந்து ஐஸ் கட்டி போட்ட மாதிரி ஒரு இது இருக்கும். அதில் வந்து ஒரு ஹேண்டில் மெழுகுவத்தி மாட்டிகிட்டு இருக்கும், அதை எடுத்துருக்கோம். அப்புறம் இன்னொன்று கைஸ், அந்த பைப்பில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதை ரெடி பண்ணிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீட் ஆயிடுச்சு, சவுண்டு விட்டுருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதனால் அவன் குளங்காரன் வந்துட்டுருக்கிறான். நம்ம அதுக்குள்ளே சீக்கிரமே ஒழிஞ்சுக்குவோம். ஓகே, எந்த தடையும் இல்லாமல் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கடத்தல்காரன் வருவாங்க கைஸ். வரான். வேர் இஸ் த நாய்ஸ் அப்படிமா வந்துட்டான். கண்டுபிடிச்சிட்டானோ எதுவுமே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். இங்கே இந்த ரூம்குள்ளே போகிறான், சம்மந்தமே இல்லாமல். நம்ம போட அந்த ரூம்குள்ள தான் அப்போனா கண்டுபிடிக்கல. வெயிட் செகண்ட். ஆஹா, இதை கண்டுபிடிச்சா பார்த்துது கைஸ். என்னத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு வந்தோன்னா சம்திங் ராங் ஹியர். டே நாயே, ஓ மை காட், இதா பைத்தியக்கார பையன் கொஞ்சம் பயமுடுத்தான். குட் டேமிங் இமேஜினேஷன். ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் போகட்டும் கைஸ். அவன் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டான தண்ணி எடுத்து இந்த பிரிட்ஜில் வந்து இந்த கீழே பார்த்தீங்களா, கீழே இதில் ஊற்றணும். அதில் ஒரு மெழுகுவத்தி இருக்கும், அதை எடுத்துக்குவோம். அப்புறம் இந்த பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த டோர் ஓப்பன் பண்ணோம்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுடுதண்ணி கொண்டு வந்து இங்கே ஒரு வாஷ் பேசனாக இருக்குது, அதில் ஊற்றணும். பார்த்தீங்கன்னா அந்த ரெக் பேப்பர் பார்த்தீங்கன்னா அதை வந்து உள்ளே போட்டு தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் வந்து இது பண்ணணும். அந்த ரெக் பேப்பர் எடுத்தோம்னா தண்ணியெல்லாம் கீழே போயிடும். மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாமே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டோரை நீக்கி இங்கே வந்து அந்த மெழுகுவத்தி பார்த்தீங்கன்னா மெழுகுவத்தி அதில் வந்து நெருப்பத்தை வைக்கணும். பத்தாச்சு. இப்போ எதுக்காக மெழுகுவத்தின்னு கேட்டிங்கன்னா, அந்த எலிவேட்டர் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது இருக்குங்க இப்போ மாதிரி, அதை எடுக்க முடியாமல் சில விஷப்பூச்சியோட கூடெல்லாம் இருக்கும். அதை பற்ற வைக்கிறதுக்கு தான் இங்கே தான் இருக்கும். பற்ற வச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தொடப்பக்கட்டை எடுத்துடலாம். மாப், இது பேர் மாப்பு. இதை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த சைடு சென்டரில் மேலே ஒரு இதாக இருக்கும், அதை தட்டிட்டோம்னா அதில் ஜாடி வந்து அதுக்குள்ளே ஒரு பொருள் இருக்கும், லாக் பிக். இப்போ அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். கடத்தக்காரங்க சவுண்ட் கேட்டுச்சு, அவன் வந்துட்டு இருப்பான். அதில் இது மாதிரி தொடப்பக்கட்டை அதே இடத்துல வச்சுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாமே அப்படியே எடுத்து அதில் வச்சுட்டேன் கைஸ். இப்போ ஒழிஞ்சுக்கும் உள்ள கண்டுபிடிச்ச மாட்டான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கடத்தல்காராடே கண்டுபிடிக்க மாட்டாங்க கைஸ். எல்லாமே அப்படியே வச்சுட்டேன். ஏய் போடா, என்னடா பண்ணுது இன்னைக்கு அவனை நான் காப்பாற்றி கூட்டிட்டு போகணும்டா. ஆனால் கைஸ் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் அவுட் அவ்வளோதான், கேம் முடிஞ்சது. மாதிரி ஃபஸ்ட்டு ஆட முடியும். நம்மளால சொல்லிட்டா சம்திங் ராங் இருக்கலாம். ஆடா பாவி கைஸ், அந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. என்ன பண்ண போகிறான் தெரியலையே. இன்னும் நேரம் அங்கே போகிறான், கண்டுபிடிச்சிட்டான். பட் ஆனால் நம்மளே எதுவும் பண்ணலையே. ஆஹா கைஸ், அங்கே போய் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா பார்த்தீங்களா, அவளை போட்டு தாக்குறான். ஆனால் இது நம்ம ஆட் விட்றான் நடுவில். டே என்னடா ஆடெல்லாம் விட்றீங்க டே கைஸ். அவளை போட்டு அட்டாக் பண்ணுறாங்க கைஸ். அந்த வந்து ஒரு இது கைஸ், அந்த பைப்பு அதில் வந்து அந்த வால்வை நீக்கி விட்டோம்னா 3 டைம் அந்த காற்று பட்டுச்சுன்னா செத்துருவாங்க. அப்போ வந்து ஒரு டைம் பண்ணியிருக்கான். நம்ம மறுபடியும் 2-3 டைம் பண்ணுறக்குள்ளே நம்ம சீக்கிரம் வந்து அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடணும். இப்போ இந்த லாக் பிக் பார்த்தீங்களா, இது வந்து இந்த வெண்ட் ஓப்பன் பண்ணோம்னா இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ராட் இருக்கும் பைப்பாட்ட. இந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா எலிவேட்டரோட பைப்பு. நான் காட்டுறேன். இதான் இந்த எலிவேட்டர், இதுதான் எலிவேட்டர் ரூம். இதுக்குள்ளே போனீங்க பார்த்தீங்கன்னா இந்த பைப் வந்து இங்கே செட் பண்ணணும். செட் பண்ணி தான் இப்போ வந்து கரண்ட் கொடுக்கணும் கைஸ் அந்த எலிவேட்டருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு கீழே இறக்கிட்டு மிச்ச 4th கீழே இறக்கிட்டு மிச்சதெல்லாம் மேலே தூக்கிட்டோம்னா கரண்ட் ஆன் ஆயிரும். இப்போ எலிவேட்டர் மேலே ஆரம்பிச்சிச்சு. ஆனால் மறுபடியும் இருந்த வழியே வைக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு, 3rd, 4th எல்லாம் மேலே இருந்தது, மிச்சதெல்லாம் கீழே இருந்தது. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம எடுத்த அந்த லிவரை வந்து வச்சு கீழே தள்ளி விட்டுறலாம். ஏன்னா எடுத்த பொருள் எடுத்து எடுக்கணும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த எலிவேட்டருக்குள்ளே கைஸ் ஒரு மாஸ்க் மாதிரி சின்ன பொருள் இருக்கும், அதை எடுத்தாச்சு. அதை நம்ம சரியாக காட்ட முடியல, ஏன்னா ஃபாஸ்ட்டாக இந்த கேம் பிளே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு சரியாக காட்டல. நீங்கள் மறுபடியும் நான் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். நான் எலிவேட்டருக்குள்ளே ஒரு மாஸ்க் இருக்கும், மாஸ்க் காட்டுறதுக்கு அதை எடுத்துருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு உள்ளே போகிறான். இதை கண்டுபிடிச்சிட்டானோ. வெயிட் செகண்ட். ஓ மை காட் கைஸ், அவங்க இதை கண்டுபிடிச்சிட்டான் போல. டேய் சனியை முடிச்சோனே ஒன்றுமே பண்ணலையாடா. அங்கே இந்த மிஸ்டேக் பண்ணிட்டானா. ஆடா பைத்தியக்காரன் நாயே, கொஞ்சம் தான் பயமுடுத்தினா கைஸ். குட் இமேஜினேஷன். ஓகே, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அவனே போயிட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இதுதான் ஒரு முக்கியமான லாக்கரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுறது எப்படி தெரியுமா, ப்ரெஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1, 2 ரொம்ப லாங் ப்ரெஸ் பண்ணணும். 3ஆவது டைம் வந்து ஷார்ட் ப்ரெஸ்ஸு, 4ஆவது டைம் லாங் ப்ரெஸ்ஸு, 5ஆவது டைம் ஷார்ட் ப்ரெஸ்ஸு, 6ஆவது டைம் ஷார்ட் ப்ரெஸ்ஸு, 7ஆவது டைம் லாங் ப்ரெஸ்ஸு, 8, 9 ஷார்ட் ப்ரெஸ்ஸு. பார்த்தீங்களா பண்ணுற பாருங்க. 1, 2 அப்படி பண்ணக்கூடாது, பண்ணுற பாருங்க. நல்லா சவுண்டு நல்லா ஒத்து கேட்டு பாருங்க. பார்த்தீங்களா, 1 லாங் ப்ரெஸ்ஸு, 2 லாங் ப்ரெஸ்ஸு, 3 ஷார்ட் ப்ரெஸ்ஸு, 4th வந்து லாங் ப்ரெஸ்ஸு, 5, 6 வந்து ஷார்ட் ப்ரெஸ்ஸு, 7 வந்து லாங் ப்ரெஸ்ஸு, 8, 9 வந்து ஷார்ட் ப்ரெஸ். அவ்வளோதான். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது ஒரு பொருள் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மூச்சை வந்து திணறடிக்காமல் இருக்குது கைஸ். அதுதான் ஒரு பொருள். மூச்சு திணறடிக்கன்னா அவன் விட்ற அந்த வாயு வந்து இவன் வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்காங்க. இது வந்து ரெடி பண்ணி அவளுக்கு கொடுப்போம். வாங்கிட்டு அவன் நம்மகிட்ட இருந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவனை வந்து உள்ளே வர வைக்கணும் அந்த ரூம்குள்ளே. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைமர் இருக்கும். அந்த டைமர் வந்து நம்ம
அலாரம் செட் பண்ணி அடிக்கணும். இந்த சவுண்டை கேட்டோடனே அவன் வந்து கடுப்பாயிடுவான். என்னால் இதுக்கு முன்னாடி சவுண்டு கேட்க முடியாது சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா வந்து அந்த கேலை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். உள்ளே போய் கொலை பண்ணுற நினைப்பான். அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த அவனை டோரோட க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து அந்த அங்கே ஒரு இருக்குங்க அந்த வால்வு அதை நீக்கி விட்டோம்னா அவனை அட்டாக் பண்ணிடும். நம்ம கொடுத்த அந்த மூச்சு திணறாமல் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த பொருளை வந்து அவளை காப்பாற்றிடும். நம்ம அந்த கேப்பில் வந்து அவளை கூட்டி எஸ்கேப் ஆயிடணும். பார்த்தீங்கன்னா போகிறான், உள்ளே போகிறான் கைஸ், உள்ளே போகிறான். போடா இப்போ பார்த்தீங்கன்னா அதான் உள்ளே போகிறான் பாருங்க தான். டோர் ஓப்பன் பண்ணிட்டான். பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டில் மட்டும் உள்ளே போகிறான். நம்ம அப்படியே நைஸாக பக்கத்தில் போய் மறுபடியும் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடணும். போடா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டோர் க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ், க்ளோஸ் பண்ணி வச்சு கண்டுபிடிச்சிட்டான். இப்போ வந்து அந்த வால்வை நீக்கி விட்டுறலாம். சாவுடா என்ன தைரியம் தான் என் கேர்ள் ஃப்ரெண்டே காப்பாற்றுங்க. இப்போ வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ அவன் கழுத்தில் வந்து கீ கார்டு ஒன்று இருக்குங்க, சதமாக எடுக்கணும். சனியாக முடிஞ்சேன் கீ கார்டை கொடுறான். ஓகே எடுத்தாச்சு. இப்போ வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போய் அந்த கீ கார்டை போட்டு இவ்வளோ கூட்டிட்டு போய் ஆகணும். இந்த கீ கார்டு வந்து இந்த டோருக்கு தான். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர் இருக்கும். அந்த டோர் வந்து 4 பக்கம் திருவணும். 1 என்னடா கீழே திரும்ப மாட்டேது, திரும்பி தொலை 2 3 4 அவ்வளோதாங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டலில் எஸ்கேப் பண்ணியாச்சு. சாப்டர் 4 ஃபினிஷ் பண்ணியாச்சு. மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கைஸ் எதாவது வீடியோ பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். டாட்டா பை லவ் யூ கைஸ். see you.